இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் அல்ஜீப்ராவில் பேஜ் நம்பர் 79 இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மல்டிப்ளை 4 சம் கொடுத்துருக்காங்க. 4 சம்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் சம்க்கான ஆன்சர் 5. இது கொஸ்டின் வந்து 5x² + 7x - 3 by -4x². ஸோ இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நான் ப்ளஸ்ஸு மைனஸ் பிரிக்குதோ அதான் வந்து டேர்மு. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மு. இந்த மைனஸ் வந்து இது ரெண்டையும் பிரிச்சிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டேர்மு? 1 2 3. ஸோ இது பேர் வந்து ட்ரைனாமியல். ட்ரைனாமியலும் வந்து ஒரு பாலினாமியல் தான். அப்போ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாலினாமியலை இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அதனால் இது பேர் மோனோமியல். அப்போ ட்ரைனாமியலை மோனோமியலை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிங்க. இஸ் ஈக்குவல் டு போட்டு 5x² + 7x - 3 into -4x². இப்போ ஒன்று ஒன்றா பிரிங்க. இது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி எழுதுங்க. 5x² into இந்த -4x². இப்போ செகண்ட் டேர்ம் போங்க. இங்கே என்ன சைன் இருக்கோ அதை எழுதிட்டு அந்த டேர்ம் எழுதுங்க. 7x into இது என்னத்தில் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -4x². இப்போ தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது? -3 into -4x². அப்போ ஒவ்வொரு டேர்மாலையும் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். இது மோனோமியல் பை மோனோமியல். இப்போ மோனோமியல் பை மோனோமியல் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க, இல்லை நீங்கள் சொல்லித்தரேன் கற்றுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? சைன் பார்த்துக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் வரும், சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் வரும். அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அடுத்தது நம்பர் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 4s are 20. அடுத்தது வேரியபிள் பார்க்கணும். எதெல்லாம் பார்க்கணும்? இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்குதான் பார்க்கணும். வேரியபிள்னு இதுவும் இங்கே இருக்குது, இதுவும் எக்ஸ், இது எக்ஸு. அப்போ ரெண்டும் ஒரே வேரியபிளாக இருந்தால் ஒரு தடவை எழுதிட்டு பவர்ஸை ஆட் பண்ணும். 2 + 2. அவ்வளோதான். அப்போ இந்த மோனோமியலை இதால் மல்டிப்ளை பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் டேர்ம் போங்க. செகண்ட் டேர்ம் இதெல்லாம் இது வரைக்கும் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பிரிக்க வரைக்கும் தான் பண்ணணும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா மைனஸ் போடுங்க. அடுத்தது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். 7 4s are 28. அடுத்தது இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் போட்டு பவர் ஆட் பண்ணுங்கள். இங்கே 1 ப்ளஸ் இங்கே 2. அடுத்தது இப்போ இது மைனஸ்னால் சேம் சைன்னா ப்ளஸ்ஸு. இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12. இங்கே வேரியபிள் இல்லை, இங்கே வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து -20x பவர் 2 + 2 4 -28x பவர் 1 + 2 3 + 12x². இப்போ செகண்ட் சம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே எழுதுங்க. 10x - 7y + 5z into 6xyz. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? 10x into இந்த 6xyz. இப்போ செகண்ட் டேர்ம் என்ன சைன்? மைனஸ் போடுங்க. -7y into 6xyz. தேர்ட் டேர்ம் இருக்குது ப்ளஸ்ஸு, +5z into 6xyz. இப்போ என்னது? இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். அப்போ சேம் சைனாக ஆன்சர் ப்ளஸில் வரும். 10 × 6 60. இப்போ ஒரே வேரியபிள் இருக்க பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பவரில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும்? 1 எடுத்துக்கணும். அப்போ 1 + 1 2 பவர் ஆட் பண்ணி எழுதிக்கிங்க. அப்புறம் இங்கே ஒய் இல்லை, இங்கே ஒய் Z ரெண்டுமே இருக்குது. அப்போ அப்படியே எழுதணும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. அப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். அப்போ இது வரைக்கும் ஒரு டேர்ம் பை அந்த டேர்மு. இப்போ செகண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸ், இங்கே சைன் இல்லைன்னா ப்ளஸ்ஸு. அப்போ டிஃப்ரெண்ட் சைனா மைனஸ். 7 6s are 42. இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதலாம். இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸு, ஒய் Z இருக்குது. எக்ஸ் போட்டுருக்கு. எக்ஸ் இங்கே இல்லை, அப்போ ஒரு எக்ஸ் தான் இருக்குது.
ரெண்டு ஒய் இருக்குது. அப்போ ஒய் இங்கே பவரே இல்லைன்னா 1 1 போட்டுக்கணும். அப்போ 1 + 1. அப்புறம் இங்கே அந்த ஜெட் எடுத்து எழுதிக்கிங்க. இப்போ தேர்டு இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு, சேம் சைன்னா ப்ளஸ் போடுங்க. 5 6 30. இப்போ இங்கே XYலாம் இல்லை, ஒரு எக்ஸ் ஒரு ஒய் தான் இருக்குது. அப்போ XY இங்கே ஒரு ஜெட்டு இங்கே ஒரு ஜெட் இருக்குது. ஜெட்டு 1 + 1. ஸோ இங்கே பவர் எல்லாம் 1 1 எடுத்துக்கணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் எல்லாம் 60 எக்ஸ் 1 + 1 வந்து 2 YZ -42 எக்ஸ் ஒய் வந்து அடுத்தது Z அப்படி இருக்கு, Z போட்டுருங்க. எக்ஸு ஒய் இங்கே 1 + 1 வந்து 2 வந்துடும். அப்புறம் Z ப்ளஸ் 30 எக்ஸு ஒய், அதில் XY ஒன்று தான் இருக்குது. ஜட்டுக்கு பவர்னால் தலைக்கு மேலே 1 + 1 வந்து 2. இப்போ தேர்ட் சம் அப்படியே போடுங்க பார்க்கலாம். ஏபி ப்ளஸ் இன்ட்டு 3a² BC. இப்போ ஃபஸ்ட் என்னது ஏபி இன்ட்டு 3a² BC. எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் மல்டிப்ளை பண்ணும். ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் 3BC இன்ட்டு 3a² BC மைனஸ் 5CA இன்ட்டு 3a² BC. இப்போ ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கேயே ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே சேம் சேம்னா ப்ளஸ் தான் வரும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கணும். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 எடுத்துக்கணும். 1 × 3 3. இப்போ ஏ இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ ஏ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்னது பவர் 1 எடுத்துக்கணுமா. 1 + 2. இங்கேயும் பி இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 1 எடுத்துக்கணும். 1 + 1. இங்கே சி 1 இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் தான், ரெண்டு சேம் சைன் ப்ளஸ்ஸு. 3 3s are 9. அடுத்தது ஏ இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது a². பி வந்து இங்கே 1 இங்கே 1 1 + 1. சி ஒன்றுமே இல்லைன்னா 1 + 1. அடுத்தது தேர்ட் ஒன், இது ரெண்டும் மைனஸ் ப்ளஸ்ஸு, டிஃப்ரென்ஸ் சைனை மைனஸ் போடுங்க. 5 3s are 15. இங்கேயும் சி இருக்குது இங்கே சி இருக்குது. அப்புறம் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கிங்க. இங்கே ஏ 1 இல்லைன்னா 1, இங்கே 2. அப்போ 1 + 2. பி வந்து 1 1 தான் இருக்குது. அப்போ பி போடுங்க. சி வந்து இங்கே ஒன்றுமே இல்லை 1 1 எடுத்துக்கணும். இப்போ 1 + 1. இப்போ ஃபைனல் ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். 3a பவர் 1 + 2 3 கியூப். b 1 + 1 ஸ்கொயர். c ப்ளஸ் 9a² b 1 + 1 2 c 1 + 1 2 மைனஸ் 15a³ b c 1 + 1 2. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் சம் 4m² - 3m + 7 ப்ராக்கெட்டில் எழுதி இன்ட்டு -m³. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 4m² இன்ட்டு இது இன்ட்டு இது -5m². செகண்ட் வந்து -3m இன்ட்டு -5m². தேர்ட் வந்து +7 இன்ட்டு -5m². இப்போ இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் டிஃப்ரென்ஸ் சைன். அப்போ மைனஸ் போடுங்க. 4 5s are 20. ரெண்டுமே m தான் இருக்குது. அப்போ m போட்டு பவரில் இருக்குது 2 இருக்குது. இங்கே என்ன 2 2 + 2. அடுத்தது பாருங்கள், ரெண்டு மைனஸ் மைனஸ். அப்போ ரெண்டு சேம் சைன். அப்போ ப்ளஸ் வந்துடும். 3 5s are 15. இங்கேயும் m இங்கேயும் m. பவர் ஒன்று மேலே 1 எடுத்துக்கணும். 1 + 2 ப்ளஸ்ஸு மைனஸ் டிஃப்ரென்ஸ் சைன் மைனஸ். 7 5s are 35. இங்கே வேரியபிளே இல்லை, இங்கே வேரியபிள் m² இருக்குது. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் தான் வேரியபிள் சொல்கிறோம். ஏன்னா அதோடய வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆன்சர் -20m பவர் 2 + 2 4 ப்ளஸ் 15m பவர் 1 + 2 3a -35m². தேங்க்யூ.